இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லீவ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லீவ் எப்படி போயிட்டுருக்குன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக போயிட்டுருக்கு. எனக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிட்டுட்டு வீடை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டு அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த லீவை நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மித்துக்குட்டிக்கும் பார்த்திங்கன்னா சம்மர் லீவ் ஒரு 20 டேஸ் மாதிரி ஸ்கூல் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஏப்ரல் மந்த் ஒரு 20 டேஸ் மாதிரி ஸ்கூல் வைப்பாங்க. ஸோ இந்த லீவ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து காரசாரமாக மத்தியானம் சாப்பிடணும் போல் இருந்தது. காலையில் டிஷ்வாஷரில் போட்ட பாத்திரத்தெல்லாம் எடுத்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அங்கங்கே எங்கே செட் பண்ணணுமோ அங்கே செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கவுண்டர் டாப் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மத்தியானம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப குப்பையெல்லாம் கிடையாது. ஏன்னா மார்னிங் தான் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லைட்டாக டஸ்டிங் பண்ணிவிட்டு மத்தியானம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் எனக்கு கைக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ் தான் வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ், உப்பு, சுகர், டீ, காஃபி, ஆயில் கேன் அந்த மாதிரிலாம் தான் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிச்சன் வந்து இப்போ நம்ம நிறைய யூடியூபர்ஸ் பார்க்குறோம், ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செட் பண்ணணும்னு ஆசை. ஸோ இந்த லீவில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே டஸ்டிங்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு காரசாரமான ஒரு எக் கறி தான் நானும் மித்துக்குட்டியும் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். கிச்சனும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ குக் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி செட் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா ஹஸ்பண்ட் வந்ததும் ஈவினிங் டீலேருந்து ஆரம்பித்து நைட்டு டின்னர் வரைக்கும் இதே மாதிரி ஓடிடும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரைஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour பக்கம் ஊற வச்சுட்டேன். அதை வந்துட்டு பாயில் பண்ண எடுத்து வச்சுட்டோன்னா ரைஸ் வேலை முடிஞ்சது. தொட்டுக்க பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எக் கறின்றதுனால அந்தளவுக்கு எனக்கு நானும் மித்துவும் மட்டும் அப்படின்றதுனால தேவை கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து கேன்டீனில் சாப்பிட்ருவார். ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 5 முட்டையை வந்துட்டு அதுக்கு தேவையானது உப்பு, சால்ட்டு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மித்துக்குட்டிக்கு வேக வச்ச முட்டை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த யோக் பார்ட் வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒன்று ஆம்லெட்டாக போட்டுருணும், இல்லை இந்த மாதிரி அடித்து வேக வச்சு எதையாவது கலந்து கொடுத்துட்டோன்னா அவன் முட்டையை சாப்பிட்ருவான். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அடித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுருங்க. இது வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 to 15 minutes மாதிரி குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதை பீஸ் போட்டுட்டோன்னா பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி இருக்கும். அவனுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அந்த ஷேப்பில் இதுவும் இருந்ததுனால அவன் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டான். இப்போ இந்த எக்கரி எப்படி பண்ண போகிறோன்னா தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அவனுக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதில் போட்டாலுமே அவனுக்கு பிடிக்கும். ஸோ கறியுமே இன்றைக்கி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகா, ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், இதில் பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டு தான் இந்த சாப்பரில் போட்டிருக்கேன். இந்த சாப்பர் வந்து எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. காலையில் ஷிஃப்ட் வந்து எனக்கு 6 to 3 இருக்கும், மத்தியானம் 3 to 12 இருக்கும். அந்த காலையில் 6 o'clock ஹரிபரியாக குக் பண்ணும்போது இந்த சாப்பர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்காவது இந்த சாப்பர் பற்றி தேவைன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த சாப்பரோட பிராண்டு, அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் மட்டும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பக்கம் இட்லி பாட்டில் சூப்பராக இந்த எக் வந்து குக் ஆகிடுச்சு. இது குட்டி குட்டியாக நான் முன்ன சொன்ன மாதிரி பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி நான் பண்ணிட போகிறேன். இது நம்ம ஆக்சுவலி பன்னீர் மஞ்சூரியன் மாதிரி, இந்த எக் மஞ்சூரியன் மாதிரி கூட இந்த க்யூபாக இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே குக்கான மசாலாவில் வந்து நான் வந்து சில்லி பவுடரும் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப லொடான்னு இருக்க மாதிரி தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணால் போதும். அது நல்லா ஒரு 75% குக் ஆனதும் நம்ம இந்த க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து ஆட் பண்ணிடலாம். மீதி ஒரு 25% இந்த எக் இந்த மசாலாவோட இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ள காரசாரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி அதுக்கெலாம். அங்கே எக்கறி வந்து வெந்துட்டுருக்க டைமில் மீதி இருக்க பாத்திரத்தை டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டேன். எக்கறி செம்ம டேஸ்ட்டாக வந்தது. அதை முடிச்சதும் கையோட கிச்சனை லைட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நீட்டாக ஆகிடுச்சு கிச்சனும். ஈவினிங் இதோட டீ காஃபிக்கு வந்தால் போதும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.